டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் இப்போ 2026 மியூசிக்கல் ஃபேண்டசி காமெடி ட்ராமாவாக நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது வெளியாகி இருக்கு. சிங்கீதம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிங்கீதம் படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகன் பேர் பிரதாப். படத்தோட தொடக்கத்திலேயே அவர் ஜெயிலிருந்து விடுதலையாகி வெளியில் வராரு. ஒரு சின்ன ஏதோ பொட்டி கேஸில் உள்ளே மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேலே ஒன்று வச்சுக்க முடியாது போன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாங்க. வெளியில் வந்த உடனே இவரோட லாயர் இவர்கிட்ட ஒரு பொட்டியை கொடுக்குறாரு. ஏன் எதுக்கு என்னன்னு கேட்காம இந்த பொட்டியை வேற தூக்கிட்டு போகணுமான்னு ஒரு குப்பை லாரி போகுது, அதில் தூக்கி எறிஞ்சிடுறாரு. உடனே வக்கீல், ஏன் தூக்கி போட்ட? உங்கள் அப்பாவுக்கு 100 ஏக்கர் லேண்டு சொந்தமாக இருக்குது, அந்த பத்திரம்லாம் அதுக்கான டாக்குமெண்ட்டு அந்த பொட்டியில் தான் இருக்குது, அதை உங்ககிட்ட கொடுத்தா அதை போய் தூக்கி போட்டுட்டியன்னு கேட்க, என்னதையா சொல்கிற? என் அப்பாவுக்கு ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கா, இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு உருண்டு பிறண்டு அந்த குப்பை வண்டியில் ஏறி துளாவி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராரு. அதில் இருக்கக்கூடிய பத்திரத்தை எடுத்து படித்து பார்த்தா அதில் 100 ஏக்கருக்கு மேலே குபேரபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அவரோட அப்பாவுக்கு அசையா சொத்தான் நிலமாக இருக்குது. அடே அப்பா, இவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டா என்ன 5க்கும் 10க்கும் அலைய விட்ட? சரி, ரைட்டு, இந்த ஊருக்கு போகிறோம், அந்த நிலத்தை எல்லாம் விற்று காசாக்கி செட்டில் ஆகலாம்னே கணக்கு போட்டு குபேரபுரத்துக்கு உடனே கிளம்பி போகிறாரு. அது ஒரு மலை கிராமம். அங்கே போகிறதா இருந்தால் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு பாலம் தான் இருக்குது. அந்த வழியாக தான் போக முடியும், வரவும் முடியும். அதை விட்டால் வேறு வழி இல்லை. அந்த ஊருக்குள்ளே போய் பார்த்தா இவருக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த ஊரே ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. மழை பெஞ்சு பல வருஷம் ஆகிட்டு அந்த ஊரில் பல இடத்துல தங்கம் கிடச்சிருக்கு. அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழித்து மரத்தையெல்லாம் வெட்டி எல்லா இடத்துலையும் தோண்டி தங்கம் எடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஊரில் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. அந்த மரத்தை கதாநாயகி தன் அம்மாவாகவே பார்த்து பராமரிக்கிறாங்க. யாரும் அதை தொடக்கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதோட தங்கத்தை தோண்டி எடுக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காகவும் போராடுறாங்க. அங்கே அந்த தங்கத்தை வாங்கி விற்கக்கூடிய வில்லன் தரப்பு தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கறதுல அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. அந்த ஊருக்கு வந்த கதாநாயகனு அங்கே சில பஞ்சாயத்துலாம் நடந்து அதுக்கப்புறம் இவர் தான் அவங்க அப்பாவோட வாரிசுன்னு நிரூபித்து அவர் பிரதாப்பு வில்லன் சைடில் சேர்ந்து அந்த ஒரே ஒரு மரத்தையும் வெட்டி எடுத்து அந்த இடத்துல தான் இப்போ தங்கம் இருக்குது, அந்த இடத்த தோண்டியே ஆகணும்னு உறுதியாக நிற்கிது வில்லன் தரப்பும் கதாநாயகனும் சேர்ந்து. கதாநாயகி அந்த இடத்துலேருந்து கதாநாயகியை அப்புறப்படுத்திட்டு அந்த மரத்தையும் வெட்டுறாங்க. உடனே கதாநாயகி அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய குபேரபுரம் அப்படிங்கிற ஊரில் அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் மனம் விட்டு அழுது புலம்பி வேண்டிக்கிறாங்க. அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்காத இந்த ஊர் மக்களுக்கு எதுக்கு பேச்சு? எல்லோரும் பைத்தியம் பிடிச்சி சாகட்டும், உண்மையே பேச மாட்டேங்கிறாங்கன்னு சாபம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. மறுநாளில் இருந்து அந்த ஊர் மக்களுக்கு பேச்சு நின்று போச்சு. வெறும் பாட்டாக தான் பாட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே நிறுத்தி நிதானமாக பேச மாட்டேங்கிறாங்க, பாட்டாகவே பாடுறாங்க. எல்லோரும் அந்த வில்லன் தரப்பு வரைக்கும் எல்லோரும் பாட்டாக பாடுறாங்க. அப்புறம் உண்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் இந்த ஊரில் இருந்தால் நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும், ஊரை விட்டு ஓடலான்னு பார்த்தா வெளியில் போகிற அந்த ஒரே ஒரு பாலம் இருக்குது இல்லையா, அதுவும் இடிஞ்சு உளுந்துடுது. இப்போ வேறு வழியே இல்லை, அந்த ஊரில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த ஊர் மக்கள் சாபத்தில் இருந்து விடுபட்டாங்களா இல்லையா? கதாநாயகன் பிரதாப்புக்கு அந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஊர் மக்களுக்கு அவர் உதவுனாரா இல்லையா? அல்ல லேண்டை விற்றுட்டு காசை வாங்கிட்டு ஓடுனாரா? அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதை. சுவாரஸ்யமான வித்தியாசமான கதை தான். இந்த படத்தை இயக்குனர் சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர் தான் எடுத்திருக்காரு, கதை எழுதியிருக்காரு. அவருக்கு வயது 94. இந்த வயசுலையும் அவர் கதை எழுதி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் வீல் சேரில் தான் வராரு, பேசவே சிரமப்படுறாரு. ஆனாலும் சினிமா தாகம் குறையாமல் இருக்கார்.
நம்மவர் கமல்ஹாசனை வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. பேசும் படம், ராஜபார்வை, மைக்கேல் மதன காமராஜன்னு, அப்புறம் உலக புகழ்பெற்ற படமான அபூர்வ சகோதரர்கள் எடுத்ததெல்லாம் இவர் நம்ம தலைவர் தான், சிங்கீதம் சீனிவாச ராவ் தான். பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் இயக்குனர் சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர்கள். இந்த படத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வித்தியாசமான அட்டம்ப்ட் தான் பண்ணியிருக்காரு தலைவர். படம் தொடங்கி அரை மணி நேரத்துக்கு பிறகு கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் பாட்டாக தான் பாடுறாங்க. வேற ஒருத்தரால் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமாங்கிறதே சந்தேகம்தான். இப்படி ஒரு படத்தை எடுக்க ரொம்ப தைரியம் வேணும். முதல்ல சீனியராக இருக்கிறதுனால இயக்குனர், படக்குழு எல்லாமே இவரை நம்பி டெக்னீஷியன்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இயக்குனரால் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். எடுத்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு. இன்னொரு இயக்குனர் தான் கம்போசர், இசையமைப்பாளர் நம்ம டிஎஸ்பி அவர்கள் தான். அவரோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் கலை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்க போட்டிருக்க செட் ஒர்க்கெலாம் பிரமாதம். 1987 நம்ம இயக்குனர் பேசும் படம்னு பேர் வச்சு எந்த கதாபாத்திரமும் பேசவே மாட்டாங்க. உடல் மொழி, பாடி லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. அப்படி ஒரு படம் எடுத்தவர் இந்த படத்தை எடுத்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மியூசிக்கல் ட்ராமாவாக உலகம் முழுவதும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி படம் முழுவதும் பாட்டாக பாடுறது இந்த படம்தான். எந்த விஷயத்தை யாருக்கிட்ட யார் எந்த கதாபாத்திரம் கன்வே பண்ணுறதா இருந்தாலும் பாட்டு தான். கடுமையான உழைப்பு தான் படக்குழு. ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு தான் இந்த படக்குழுக்கு. ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம். நடிகர்களை பொறுத்தவரை அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாயகன் அயான், கதாநாயகி அகில்யா பம்முரு, இன்னொரு கதாநாயகியாக சாலினி கொண்டிப்புடி. இப்படி இவங்க எல்லாருமே நிறைவாக அவங்க கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. நிவேதா பெத்ராஜ், விஜய் தேவரகொண்டா 2 பேருமே ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி காமெடி படங்களில் லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது. இதுலேயும் கொஞ்சம் லாஜிக் மீறல்லாம் இருக்குது. இந்த உலகம் அனைவருக்கும் சொந்தம். அது எறும்பு, மரம், செடி, கொடின்னு அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமான உரிமை இருக்குது. அதுதான் இந்த படம் சொல்ல வர்ற மெசேஜ். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.